ரொம்ப நாளுக்கு அப்புறம் குடும்பமா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல கொரியன் த்ரில்லர் டிராமா மூவி தான் இந்த ரிவிலேஷன். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இருக்கு. கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. மஸ்ட் வாட்சான ஒரு த்ரில்லர் படம் தான். ஒரு பொண்ணு காணாம போக அதுல சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய 3 பேரோட வாழ்க்கையில தொடர்ச்சியா நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, அவங்க பண்ண தப்பை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணி தப்பிக்க நினைக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை நடந்துச்சுங்கிறத ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணி த்ரில்லு சஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே ஹோல்டு பண்ணி சூப்பரான ட்விஸ்ட்டை கொடுத்து தான் படத்தை முடிச்சிருப்பாங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் தாண்டி எதுக்குடா 10 நிமிஷத்தை வேஸ்ட் பண்றீங்கன்னு கேட்கிற சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே இன்னும் கிறிஸ்பியா பிரசென்ட் பண்ணியிருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் செமையா பிரசென்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு சில ஸ்லோனஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியும். இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா 2 மணி நேரத்துக்குள்ள ஜஸ்டிஃபை பண்ணி சூப்பரான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல ஸ்டோரி இன்ட்ரோடக்ஷன் பிளாட் ஸ்டேஜிங்ல கொடுத்த ட்விஸ்ட்லயே படத்தை தூக்கி சாப்பிட்டுருப்பாங்க. சிஸ்டம் லெவலுக்கு கேரக்டர் ஸ்டேஜிங் பண்ண இவங்க எடுத்துக்கிட்ட அந்த 20 to 30 மினிட்ஸ்ல இருக்கக்கூடிய சம்பவம் ஹோல்டிங் ட்விஸ்ட் ஃபேக்டர் மட்டும் தான் கதையை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்குங்கிறது கண்டிப்பா அந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி நல்ல படத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அடிங்க.